ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது டெல்லியில் மாணவர்கள் போராட்டம். அதை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பையை கட்டமைச்சிருக்கிறோம். மாணவர்கள் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரான பெரும் போராட்டத்திற்கான ஆரம்பம் என பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதுதான் மையப்புள்ளி. அதை வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். மோடி அரசுக்கு எதிரான அதிருப்தியின் வெளிப்பாடா மாணவர் போராட்டம், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரசிலிருந்து திரு சிவராஜ் சேகர் அவர்கள், வணக்கம் திரு சிவராஜ். வலதுசாரி ஆதரவாளர் நித்யானந்தம் அவர்கள், வணக்கம் நித்யானந்தம். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நாராயணன். சிவராஜ் சேகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஏன் இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவங்க போராடுறாங்க? நீட் தேர்வு குளறுபடி, இழப்பீடு தரணும் அப்படின்னு. ஆனால் அதை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திரு ராகுல் காந்தியே பாஜக அரசுக்கு எதிரான வெளிப்பாடுன்னு ஏன் அதை சொல்றீங்க? யதார்த்தமான ஒரு உண்மையை தான் அவர் சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு அப்படின்னா, நீட்டை பொறுத்தளவில் அவர்கள் அவர்கள் அறிமுகப்படுத்திய விதம், அந்த தேசிய முகமை இதாக இருக்கட்டும், அவர்கள் எந்த ஒரு விவாதங்களுக்கு உட்படுத்தாமல் அதை அது கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே தோல்வியின் வெளிப்பாடாக தான் அது இருந்துச்சு. இப்போ இளைஞர்கள் ஒரு அதிருப்தி, கோபத்தோடு தான் அரசு மீது, மத்திய நிச்சயமா. அதாவது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த முறைகளில் அவர்கள் அமுல்படுத்திய விதத்திலேருந்து கிட்டத்தட்ட 152 முறை அது வினாத்தால் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றதையும் தாண்டி, அதுவும் ஒரு 9 முறை பார்த்திங்கனாக்கா அது நேரடி வெளிப்படையாகவே சமீபத்தில் வெளியாகி அதன் காரணமாக ரத்து செய்யப்படுற ஒரு சூழ்நிலை. அந்த ரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் நாடு பூரா அவங்க அவங்க தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்காங்க. எப்போதுமே விவசாயிகள் போராட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இவர்கள் எடுத்திருக்கிற தவறான நடவடிக்கைகள்னால விவசாயிகள் தற்கொலைக்கு காரணமாக இருந்தாங்க. இந்த முறை இந்த நீட்டின் மூலமாக இவங்க நடவடிக்கைகள் மூலமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமில்லை, மாணவர்களுடைய தற்கொலைக்கு, அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் நாடு முழுவதும் எழுதியிருக்கிற ஒரு தேர்வு முறையில் ஒரு முறைகேடுகளும் இது மாதிரியான அதை கையாளத்தரமாக அதை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் இவர்கள் கொண்டு வந்த அத்தனையுமே அவருடைய எதிர்காலத்தை பால்படுத்தியிருக்கின்றன. இவருடைய கல்விக் கொள்கைகள் என்பது மாணவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. எல்லோருக்குமான ஒரு சமத்துவமான கல்வியை தர வேண்டும் அப்படிங்கிறதுல இவர்கள் நோக்கம் இல்லை. இன்றைக்கு பெருமளவு நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிதியை ஒதுக்கி நம்ம டெக்னிக்கலாக பேசுறதுன்றது நான் சொல்வது இல்லை, அதை நேரடியாக அனுபவிக்கிறாங்கல்ல. நான் மோடி அவர்களோட செல்வாக்குன்றது இளைஞர்கள் மத்தியில் குறையுதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாங்க. அதாவது நான் சொல்கிறேன், அதாவது மாணவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பட்டியலில் கல்வி மிகவும் முக்கியமானது. அதில் நீங்கள் பொது இதில் கல்விக்குன்னு ஒதுக்கப்படுகிற நிதி கிட்டத்தட்ட 50% நீங்கள் இப்போ குறைச்சிருக்கீங்க. அது மாதிரியான பல முன்னெடுப்புகளில் அவர்களுக்கு தரப்படுகிற முன்னுரிமைன்றது குறைக்கப்படுகிறது. அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. வேலைவாய்ப்பு அதிகமின்மை அதிகரிக்குது. நீங்கள் ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு நான் வேலைவாய்ப்பு தருவேன்னு சொன்ன நீங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்ற இத்தனை காலத்தில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு தர முடிந்தது? அதுவும் இன்னைக்கு இருக்கிற இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஒரு சவாலான ஒரு இதாக இருக்குது. அந்த இடத்துல அதற்கேற்ற இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் தங்களை மாணவர்கள் தயார்படுத்துவதற்காக அந்த கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதில் இந்த அரசு கொள்கை ரீதியாக என்ன முடிவெடுத்திருக்கு? இதில் நேரடியாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. IAS IPS எக்ஸாமுக்கு வேணாக்கா ஒரு 2 முறை 3 முறை எழுதுறதா கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க +2 வரைக்கும் படிச்சுட்டு மருத்துவ தேர்வுக்காக அதை 1 முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை எழுதிதான் அவர்கள் தேர்வாக வேண்டியிருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ கல்வி விஷயத்துல சீர்திருத்தம் வேணும். கண்டிப்பா அந்த சீர்திருத்தத்தை வலியுறுத்தி தானே இந்த போராட்டம். அந்த இடத்த தான் எதிர்க்கட்சிகள் ஏதோ இது ஒரு இஷ்யூ இல்ல, இது தங்களுக்கு சாதகமான ஒரு அலை வீசுவதா நினைக்கிறீங்களான்ற ராகுலோ பிரியங்கா இதுல தயவு செய்து இதை அரசியலை தவிர்த்து விட்டு ஒரு சூழ்நிலையை பாருங்க. உலக வரலாற்றில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடும் போது பல இடங்களில் நீங்கள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பங்களாதேஷில் உருதுமொழி போராட்டமாக இருக்கட்டும், ஏன் தமிழ்நாட்டிலேயே கூட இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் நாட்டினுடைய பல இதில் உலக வரலாற்றில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடி அவர்கள் களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
சீனா வந்து கொடுங்கோன்மைக்கு பேர் போன சீனாவிலேயே தியானமன் சதுக்கத்தில் கிட்டத்தட்ட அவ்வளவு மாணவர்கள் போராடி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தங்கள் இன்னுயிரை தந்தாங்க. ஓகே. ஸோ அதில் பாரு கிட்டத்தட்ட இன்றைக்கு அந்த சூழல் ஒருவேளை எங்கே சீனாவினுடைய தியானமன் சதுக்கத்தை போல டெல்லி ஜந்தர் மந்தர் வந்து விடுமோ என்று அச்சப்படுகிற அளவிற்கு இவர்கள் மாணவர்கள் போராட்டத்தை எப்படி கையாண்டார்கள்ன்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதுக்குள்ள பொலிட்டிக்கல் வேண்டாம், எதிர்க்கட்சி தலைவர் கூட இதை அரசியலாக்குறார், அது கூட வேண்டான்னு தானே இளைஞர்கள் பேசுனதை பார்க்குறோம். அவங்க கிட்டத்தட்ட இந்த சிஸ்டத்துக்கு எதிராக இருக்காங்களா இல்லை பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்களா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீட்டு கல்வி முறைக்கு எதிராக இருக்கிறார்கள். இதை அமல்படுத்திய விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்த தவறுகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவர்கள் கோரிக்கையே அந்த அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றது தானே முதல்ல அவங்க வச்ச கோரிக்கை. என்ன நீதி கேட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் போகும்போது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, கரப்பாம்பூச்சின்னு. அந்த கரப்பாம்பூச்சின்ற வார்த்தை வந்து கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு இன்னைக்கு வருதுன்னா அது யாருக்கு எதிராக? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தானே. அவங்க கரப்பாம்பூச்சி காங்கிரஸ் கட்சின்னு வைக்கலையே. ஆக இயல்பிலேயே மனநிலை என்பது இந்த போராட்டம் நீங்க சொல்லுவது வந்து இந்த போராட்டமே கண்டிப்பா பிஜேபிக்கு எதிரானது, அப்படிதான் மோடி நிர்வாகத்துக்கு எதிரானது, மோடியினுடைய கல்வி முறைக்கு எதிரானது. நீங்க வந்து நீட்ல யார் அதிகமா பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா இவருடைய பிரச்சாரத்துல அதிக தனியார் பள்ளிகள் எப்படி உருவானுச்சு, நீட்டு பயிற்சி மையங்களை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நீட்டு மூலமா யாரெல்லாம் வந்து இந்த பயிற்சி மையங்கள் மூலமாக கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் எத்தனை பேர். ஆக இதுல தான் ஒரு தீவிர விசாரணை தேவை அப்படின்றதுதான் மாணவர்களுடைய கோரிக்கை. மாணவர்கள் உடன் நின்று போராடுகிற ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் அந்த விஷயத்துல வந்து அவர்களுக்காக தார்மீக ஆதரவை தந்திருக்கிறது. திரு நாராயணன், கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டத்திற்கான தொடக்க புள்ளி பாஜகவினுடைய செல்வாக்கு சரிய தொடங்கி இருக்கிறது. இளைஞர்கள் கோபாவேசமாக பாஜகவுக்கு மத்திய அரசுக்கு எதிராக திரும்பி இருக்காங்கன்றதான் எதிர்க்கட்சிகள் சொல்வது. அப்படிதான் களம் சூழல் மாறுதா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல இல்ல, இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தை விட மிக அதிகமான விமர்சனங்கள் காங்கிரஸை நோக்கித்தான், குறிப்பாக ராகுல் காந்தியை நோக்கித்தான் எழுந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு வாங்சூக்கினுடைய மனைவி கூட மிக கடுமையாக ராகுல் காந்தியை எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நாட்கள் அங்கு போராட்டம் நடந்த போது அங்கு செல்லாத ராகுல் காந்தி பிறகு அங்கே வாங்சுக் அவருடைய உண்ணாவிரதத்திற்கு மட்டும் சென்று பிரதமருடைய வீட்டுல போய் நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 போராட்டத்தை அவர்களுடைய கோரிக்கையை இவர் ஹைஜாக் பண்ண பார்த்தாங்க. நான் கேட்பது ஒன்றுதான் விஜயன், கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு கர்நாடகாவில் SSLC பேப்பர் லீக் நடந்துச்சு. மது பங்காரப்பா கல்வி அமைச்சர். அந்த நேரத்துல ராகுல் காந்தி கர்நாடகாவில் பெங்களூர்ல இருக்காரு, டீ குடிக்கிறாரு மது பங்காரப்பாவோட. அப்ப பிரஸ்ல கேக்குறாங்க இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் பதிலே சொல்லல, யாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. என்ன ஆச்சு? இன்னைக்கு பஞ்சாப்ல பேப்பர் லீக் நடந்திருக்குது, ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு நடந்திருக்குது, கேரளாவில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி கர்நாடகாவில் இன்னைக்கு முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்றார் இந்த பேப்பர் லீக் நடந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னா டெபுட்டி கமிஷனர்ஸ் தான் பொறுப்பு அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களோட அப்படின்னு சொல்லி இன்னைக்கு DK சிவகுமார் சொல்றார். சோ அக்கௌண்டபிலிட்டி நீங்க யாருமே எடுக்க மாட்டீங்க. ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில ஒரு சிறப்பான கல்வி மாற்றங்களை, கல்வி முறையில பல மாற்றங்களை கொண்டு வந்த திரு தேவேந்திர பிரதான் அவர்களை நீங்க வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள். ஆனால் அந்த மாணவர்கள் என்கிற போர்வையில சில பேர் அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு மிக மோசமான முறையில வன்முறை நடத்தினார்கள். அதையெல்லாம் கண்டு கழித்தார்கள் காங்கிரஸ் கட்சியினரும் கம்யூனிஸ்டுகளும். அங்கு எழுப்பப்பட்ட கோஷங்களே நாம வந்து பார்த்திருக்கிறோம். திரு நாராயணன், இதுல இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு மொமெண்டம் வந்து உருவாயிடுச்சு, பாஜகவுக்கு எதிரான ஒரு மொமெண்டம். இன்னும் சொல்லணும்னா மோடிக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குது. அதை தான் அவங்க சொல்றாங்க இதுதான் தொடக்க புள்ளின்னு. அப்படி நீங்க பார்க்கலையா? அப்படி இல்லைங்க. ஒரு அரசு தெளிவாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கிட்டத்தட்ட 13 பேரை கைது செய்து 47 பேரை நீக்கி மிக சிறப்பான முறையில் மறுதேர்வு நடத்தி ஒரே மாதத்துல நாடு முழுக்க மறுதேர்வு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்ல. மறுதேர்வு நடத்தி சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக அந்த ரிசல்ட் வந்துருச்சு.
இந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் மிக தெளிவாக மாணவர்களுடைய ஒரு வருடம் பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக மிக சரியான நடவடிக்கைகளை எடுத்தும் கூட இன்றைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, அதாவது நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் வருகிறது என்பது தெரிந்து எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை செய்தன. ஆனாலும் மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி நேஷன், ஓகே ரைட் நீங்க சொல்றீங்களா செய்யறோம் அப்படின்ட்டு தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யறாரு. இன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை, நாளைக்கு ஒரு புது பில் எடுத்துட்டு வரோம், அதுல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வருது, இது மாதிரி நந்தன் நில்கேனி தலைமையில் ஒரு குழு அமைத்து தொழில்நுட்ப ரீதியா எப்படி இதை கொண்டு போறோம்ன்றத சொல்லியிருக்கிறோம். அதனால மாணவர்களை பொறுத்தவரையில அவர்களுடைய கோரிக்கை சரியாக இருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்தது. திரு நாராயணன் பங்காரப்பாவையே ராஜினாமா செய்யல. அதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸை தாண்டி நான் கிரவுண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஜென்சி இளைஞர்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. ஒன்று, ரெண்டாவது டெல்லியில வந்தவங்களே நாங்க வாக்களிச்சோம், நாங்க பாஜகவுக்கு தான் வாக்களிச்சோம், ஆனா இந்த முறை எங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்ற காட்சிகள்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் தான் பாஜகவை அடிபணிய வச்சிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல அடிபணிய வைத்தது என்று சொல்வதே தவறானது. ஒரு அரசாங்கத்திற்கும் மாணவர்களுக்கும் நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள், அவர்களை நாம வந்து கண்டிப்பாக அவங்களை நாம வந்து சாட்டிஸ்ஃபை செய்யணும். ஒரு அப்பா பையன் பிரச்சனை வந்தா அப்பாவை பிரச்சனை ரொம்ப பிரச்சனை பண்றான்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்ல. ஒரு தந்தை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு இந்த விவகாரத்தை மத்திய அரசு அணுகி தண்டங்களையும் பயன்படுத்தி அவர்கள் மீது பெல்லட் குண்டுகளை வீசி தடியடி நடத்தி ஒரு கலவர பூமியாக்கினதுக்கு பிறகு, அதாவது நாராயணன் அவர்கள் தனக்கே உள்ள அந்த கருத்தை நான் அப்பயே மறுக்கணும். சொல்ற கருத்துல நான் முடிச்சிடறேன். அந்த நாம பார்த்தோம் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இங்க தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு, எத்தனை வாகனங்கள் கொளுத்தப்பட்டன, எத்தனை பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டனர். இதையெல்லாம் ஏத்துக்கிறாங்களா காங்கிரஸ்? ஏன் இன்னைக்கு வந்து அந்த பத்திரிகையாளருடைய போட்டோ போட்டு ஒவ்வொரு மீடியாவுடைய அந்த ரிப்போர்ட்டர்ஸுடைய போட்டோ போட்டு இவங்க எல்லாம் கோடி மீடியா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு மிக மோசமாக ஒரு சில தீய சக்திகள் எதிர்கட்சியினுடைய, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தூண்டுதலினால ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுல ஒரு இடம் அப்படின்றது நான் ஒன்று பொருந்துறதுக்காக ஒரே நிமிஷம், ஜந்தர் மந்தர்ல அங்க அமைதியாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வரையில பிரச்சனை இல்லை. அனுமதி இல்லாத போது கூட அனுமதி அளித்தோம், எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய வன்முறையோடு நோக்கத்தோடு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தூண்டுதலோடு வரும்போது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை அதை அடக்குவதுதான். காங்கிரஸ் செய்யலையா? 1965 செய்யலையா? இப்ப இதுல திரு நாராயணன் 91 செய்யலையா? 96 செய்யலையா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி. அப்ப தமிழ்நாட்டுல கூட 2 திராவிட கட்சிகள்லாம் இருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்காத வகையில முடிவு வருது. சோசியல் மீடியாவில் இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய புரட்சியை நடத்தினாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிரான ஒரு புரட்சி நடக்குதுன்றதை நீங்க ஏத்துக்கல, அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது எதிர்கட்சிகளுடைய விருப்பங்க. ஒரு அரசாங்கத்திற்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த அரசாங்கம் அதை சால்வ் பண்ணது. யாராவது சொல்ல முடியுமா? இந்த பேப்பர் லீக்னால உடனடியாக மறுதேர்வு ஒரே ஒரு மாதத்திற்குள்ளாக மறுதேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் அது மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்களே. திரு நாராயணன் சொல்வது, சிவராஜ், இதுல அவர் சொல்வது மாணவர்கள்ட்ட ஒரு இஷ்யூ இருக்கு, அதை மத்திய அரசு சால்வ் பண்ணுது. இதை வந்து நீங்க ஏதோ பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை அந்த மாதிரி நீங்க கட்டமைக்கிறீங்க, அது நீங்க விரும்புறதுன்னு சொல்றோம். மீண்டும் மீண்டும் சொல்றோம், நாங்க தார்மீக ஆதரவு கொடுத்தோம், மாணவர்கள் தன்னெழுச்சியா போராடுறாங்க, இளைஞர்கள் வந்து வேறு மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க. மாங்கி பாத்லேயும் ட்விட்டர்லேயும் பேசிகிட்டு இருந்தவர் வந்து இப்போ இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் விட்டுட்டு இருக்காரு 2-3 நாளாக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய அணுகுமுறையை இளைஞர்களை நோக்கி மாற்றி இருக்குது அப்படின்லாம் செய்தி பார்க்குறோம் இல்லையா? தேர்தலுக்கு பிறகு அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம், மோடி தோல்விக்கு முன்பே, தேர்தலுக்கு முன்பே கற்றுக்கொள்கிற பாடம் அது. இப்போ இன்ஸ்டாவில் வர்றாரு, இனிமேல் நீங்கள் மாங்கி பார்த்து கேட்க முடியாது. எவ்வளோ அழகாக நாராயணன் வந்து சொல்கிறார் பாருங்க.
மத்திய அரசுக்கு எதிராக நடத்துற எல்லா போராட்டங்களையும் டெல்லியில குடியுரிமை திருத்த மசோதாவுக்கு போராடுகிற போதும் அங்கே கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். விளையாட்டு வீராங்கனை பாதிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்த அதுக்காக போராடுகிற போதும் வன்முறையை பயன்படுத்தினார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இங்கே அமைதியா நடத்தும் போதும் அந்த இடத்துலயும் அவங்க அந்த வன்முறையை பயன்படுத்தினார்கள். எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடக்குமுறை என்பது அவர்கள் செய்கிற வேலை. ராணுவத்தை அனுப்ப நாராயணன் அவர்கள் சொல்றது மக்கள் எழுச்சி போராட்டம், மாணவர்கள் எழுச்சி போராட்டம் எப்படிங்க நடந்துச்சு? ஏங்க 10 இடத்துல நீங்க வந்து மெட்ரோ ரயில் ஸ்டேஷனை மூடி வைக்கிறீங்க? பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால நடத்த முடியலங்க. எதிர்கட்சிகள் குரலுக்கு அவர் வந்து அங்க ஒரு மோடி வந்து அதற்கு இன்னும் பதில் பேசவில்லை. மோடி அதற்காக பேசவில்லை. இல்ல சார், நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் முதல்ல. இல்ல, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பது மாணவர்கள் போராட்டத்தில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. நீங்க முதல்ல அதை ரெகனைஸ் பண்ணுங்க. இல்ல, எனக்கு சிவராஜ் இதுல ஒரு விளக்கம் காங்கிரஸை குறை சொல்வது, காங்கிரஸ் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தலைவர் ராகுல் காந்தி விவசாயிகளுக்காக, ஏழைகளுக்காக, மாணவர்களுக்காக அவர் தொடர்ந்து சொல்லுங்க. சிவராஜ் சேகருக்கு நான் ஒரே ஒரு வரியில மட்டும் பதில் சொல்றேன். ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்பதற்காக காங்கிரஸ் கட்சி தான் வன்முறையாளர்களை, ரவுடிகளை மாணவர்கள் போராட்டத்தில் புகுத்தி இப்படிப்பட்ட வன்முறையை ஏவி விட்டு மாணவர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தியது என்னுடைய குற்றம். மாணவர்களை அவங்க அகில பாரத் ஏபிவிபி ஆட்களை வச்சு நீங்க அங்க அடிக்கல, அங்க வந்து வன்முறையில ஈடுபட்டது காவலர்களோடு, அங்க ராணுவ துணை ராணுவத்தோடு வந்து கலந்துகிட்டவங்க பாதி பேர் அவங்களுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்க. ஏபிவிபி ஆட்கள் அவங்க மாஸ்க் அணிஞ்சிட்டு வந்து அடிச்சதை நம்ம செய்தித்தாள்ல பார்க்கல. ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அவங்க பல்கலைக்கழக எப்படி தாக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் தேச விரோத சட்டத்தை நாங்கள் வந்து இது பண்ணுவோம் சொல்லி அச்சுறுத்தல் அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பு தேச விரோத சட்டத்தை பயன்படுத்துவோம். டெல்லி பல்கலைக்கழகம் நாங்கள் தீவிரமான நடவடிக்கை எடுப்போம், அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற அளவுக்கு நடக்கும் நடவடிக்கை எடுப்போம்னு அந்த அறிக்கை விட்டது யாரு? இது அந்த டெல்லி பல்கலைக்கழகத்திலே ஒரு அவமானம். போராட்டத்துக்கு நீங்க 2 நாள்ல நீங்க யூட்டர்ன் அடிச்சது எப்படி? 2 நாளுக்கு முன்பு நீங்கள் எடுத்த நடவடிக்கை பாயும்னு சொன்னீங்களே, ஏன் உங்களால பாய்ச்ச முடியல? சிவராஜ், இப்போ பிரதமரே அட்ரஸ் பண்றார், நீங்க சொல்ற மாதிரி பேசுறாங்க, அவங்க கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதுன்னா அந்த ஆவேசம் தனியாதா? அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, அது அரசு தனிச்சிருச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? அது இன்னும் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து அவர்கள் இப்ப வந்து ரொம்ப தாமதமா உணர்ந்திருக்காங்க. இன்னும் சில காலங்களில் மாணவர் எழுச்சி என்பது இந்தியா பூரா எல்லா இடங்களிலும் எழுச்சியை பார்த்து அவர்கள் அடிபணிந்திருக்கிறார்கள். மாணவர் சமுதாயத்திடம் அவர்கள் வந்து மண்டியிட்டு அவர்கள் வந்து அடிபணிந்திருக்கிறார்கள். அந்த தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அவர் இல்லங்களில் மாணவர்கள் குடும்பங்கள் வந்து எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்கள் அவர்களிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், கோரிக்கைகள், மாணவர்கள் போராட்டத்திற்கான நியாயம் என்ன, அரசு தரப்பு என்ன, அது பேசியாச்சு. இப்ப எப்படி இருக்கு கிரவுண்ட்ன்றது எப்படி இருக்கு? இப்ப எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஆமா பாஜகவுக்கு எதிரான ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னு. ஆனா நாராயணன் அவர்கள் சொல்றது எதிர்கட்சிகள் அதை விரும்புறாங்க, அப்படிலாம் இளைஞர்கள் இல்லைன்றது அவர் உங்க அசஸ்மெண்ட் என்ன? இல்லை, அதாவது அடிப்படையில் ஒரு விஷயம், அதாவது பல்வேறு மாநிலங்களில் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கலாம், நேஷனல் லெவலில் கூட லீக் ஆகிருக்கலாம். ஆனால் இது என்னென்னா இது வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. மாணவர்கள் இனிமேலும் பொறுக்க முடியாதுன்ற இடத்துல தான் போராட்டத்துக்கு வராங்க. ஒரு 3 தடவை நீட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுது. ஸோ முதல் 2 தடவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் வந்து 3ஆவது தடவை வரும்பொழுது தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் வருது. அந்த கிட்டத்தட்ட 1 மாத காலம் அது நடக்கும்பொழுது அந்த பேரணிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையுமே இந்த கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்கல. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு போராட்டம், நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எடுக்கல. இந்த பேரணி போயிட்டு அந்த பேரணியில் வன்முறையெல்லாம் வெடித்த பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. வாங்சுக் உண்ணாவிரத்தை கூட கண்டுக்கல. ஆக்சுவலாக சரி, ஜன்பத்தில் நிறைய பேர் போராட்டம் நடத்துகிறாங்க, இதுவும் அந்த மாதிரி ஒரு போராட்டமாக இருக்கும்னு கடந்து போகிறது தான் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக முதல்ல இது சீரியஸாக அவங்க எடுத்துக்கல பிஜேபி. ஆனால் இது அந்த பேரணி அன்றைக்கி ஒரு தன்னெழுச்சியாக ஒரு பெரிய கூட்டம் திரண்ட உடனே நாடு முழுக்க இதற்கு வந்து ஆதரவு தெரிவித்து அங்கங்கே பல மாணவர்கள் நடத்தின போது அதோட வீரியத்தை வந்து பாஜக புரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக அதனால தான் வந்து 1 மாதம் கழித்து அவங்க தர்மேந்திர பிரதான் ரொம்ப அவசியமானவர், பல சீர்திருத்தங்கள்லாம் கொண்டாந்தார், அது இதுன்னு அவரை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவரே நீங்கள் வந்து ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் ஹீட், ஆக்சுவலாக அந்த அரசியல் உஷ்ணம், அது அவங்க புரிஞ்சுருக்காங்க. அதை அவங்க புரிஞ்சுருக்காங்க. இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிரான்றதை விட இந்த சிஸ்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள், கோளாறு, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக், அது இப்போ மோடி தலைமையில் இருக்கும்போது இயல்பாகவே அவரை நோக்கி தான் அது போகும். தலைமை யார் இருக்காரோ அவரை நோக்கி தானே போகும். இது வந்து அந்த அபிஜித் தீப்கேவே என்ன சொல்கிறாரு, இது எதிர்கட்சிகளுக்கான போராட்டம் கிடையாது அப்படின்னு அவரே சொல்கிறார். இந்த பேசும்போது இது எதிர்கட்சிகளுக்கான போராட்டம் கிடையாது, எங்கள் மாணவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் போராடுறோம்
அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். வேறு பல விஷயங்கள்லாம் அது அந்த அவர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பல பொருள் இருக்குது. அதாவது என்னை வந்து நீங்கள் ஹீரோவாக மாற்றாதீங்க, நம்ம ஏற்கனவே ஒருத்தரை ஹீரோவாக மாற்றினதுனால தான் நாடு சீரழிஞ்சு கிடக்குன்றார். அப்படி போகிறார். என்னை ஹீரோவாக மாற்றி தவறு பண்ணாதீங்க, ஏற்கனவே ஒருத்தரை நம்ம ஹீரோவாக மாற்றினதுனால தான் நாடு சீரழிஞ்சு கிடக்குன்னார். அப்போ அவர் நேராக யாரை குறி வைக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. கரெக்டாக அவர் யார் மேலே அதிருப்தியாக இருக்காருன்னு தெரியுது. அந்த க்ரௌடு முழுக்க வந்த க்ரௌடு முழுக்க அது ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி க்ரௌட் தான் சார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் வந்தவங்களில் நீட் சம்மந்தப்பட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு 60-70% இருந்தால் கூட வேறு பல விஷயங்களில் மோடி கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்காங்க இல்லையா? அது ஆர்டிகல் 370 இருக்கலாம், இல்லை வேறு FCRA பில்லாக இருக்கலாம், வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த கோபத்தெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அங்கே கலெக்ட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு மேடை தேவைப்பட்டது. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு மேடை தேவைப்பட்டது. அந்த மேடையை வந்து இந்த மாணவர்கள் அமைச்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய கோரிக்கை பிரதானமாக இருக்கும் பொழுது மற்றவங்க மோடி கவர்மெண்ட் மேலே ஏற்கனவே கோபமாக இருக்கிறவங்களும் அங்கே சேர்றதுக்கான ஒரு தட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அது பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு போச்சு ஆக்சுவலாக. அதனால தான் பாஜக சொல்கிற மாதிரி அவர் இதை பேசினார், அவர் வந்து இவருக்கு இதெல்லாம் கோஷம் போட்டாருலாம் சொல்கிறாங்கல்ல. உண்மை வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நீட் தேர்வு, இந்த கேள்வித்தாள், குளறுபடிகள், தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன், இதுதான் இந்த மாணவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அப்போது இங்கே பொலிட்டிக்கலாக ஒரு ஹீட். இன்னைக்கு இந்தியாவில் வந்து 40% வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க சார். கிட்டத்தட்ட 25 கோடி பேர் இருக்காங்க. இவங்களுடைய ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து பிஜேபி இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அது தர்மேந்திர பிரதான் மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரை, ஒரு முக்கியமாக பல மாறுதல்கள், பல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். பல சிலபஸ்லாம் மாற்றிருக்கார். இந்தியாவுக்கு பொருந்தாத சிலபஸாக பொருந்திய சிலபஸாலாம் அதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். பலதெல்லாம் மாற்றின்னு போயிருக்கார். அது RSS அஜெண்டா. இல்லை, RSS அஜெண்டாவை கரெக்டாக செயல்படுத்துகிறார். அவரையே நீங்கள் பலி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா அப்போ இதோடைய பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் இருக்குல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுட்டுருக்கீங்க கரெக்டாக. 29 நோக்கி போகும்போது என்ன நடக்கும், இந்த அதிருப்தியை நம்ம அப்படியே கேரி பண்ணக்கூடாது 29 வரையும் அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. இதில் பிரியன், இதில் இப்போ திரு மோடி அவர்களோட ஜேர்னி பார்க்குறப்ப வேலையின்மை கொரோனா காலத்தில் அப்படி ஒரு பேசப்பட்டுச்சு. வேலையின்மை அப்படின்றது பிரதானமாக அவங்கெல்லாம் ஒன்று இப்போ அக்னிவீர் விஷயம் வந்ததாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வரப்ப எலக்டோரலாக அதை தாண்டி தானே பாஜக வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இல்லை, நான் சொல்றேன், பாஜக இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கட்சி சார். இன்னைக்கு உலகத்தில் பெரிய கட்சி இல்லை, நிறைய அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி. உலகத்தில் இருக்க எல்லா கட்சியோடையும் பாஜக அதிகமான ஃபண்ட்ஸ் இருக்கிற கட்சி. அதோட பின்னாடி இருக்கிற RSSக்கு 100 ஆர்கனைசேஷன் பின்னாடி இருக்கு. 5 பேர்ல 2 பேர் RSS தான் இருப்பாங்க சார். மனதளவில் RSS இருப்பாங்க, சொல்ல முடியாது உங்களுக்கு. அவங்க அந்த மாதிரி பிரச்சார பலம் சார் அவங்களுக்கு. சார் இன்னைக்கு நேத்திக்கு இல்லை சார், 100 வருஷமா கட்டமைக்கிறாங்க சார். ஆனா நீங்க சொல்றது வந்து அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஆனா நீங்க சொல்றது வந்து ஹீட் உருவாகி இருக்குன்றது. ஹீட் உருவாகி இருக்கு. இது வந்து ஹீட் உருவாகி இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. சூழ்நிலையிலும் அவங்க தேசிய அளவுல ஒரு மைனாரிட்டி அரசு தான். இன்னமும் நீங்க வந்து அவங்க ஹீட் உருவாகி இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்க குறைச்சே மதிப்பிட முடியாது. ஆனால் அவர்களையே மிரள வைக்கிற அளவுக்கு இந்த போராட்டம் அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலா இது வந்து அவங்க வந்து வேளாண் சட்டத்தை பார்த்தாங்க, அந்த போராட்டத்தை பார்த்தாங்க. அதுவே 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்து வாபஸ் வாங்கினாங்க. CAA போராட்டத்தை வந்து ஈஸியாக அவங்களால அடக்க முடிஞ்சது. காரணம் அது கம்யூனலாக அதை வந்து பிரதிபலிச்சாங்க, கம்யூனலாக கொண்டு போயிட்டாங்க, ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஸோ பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இவர் அக்பர் கூட ரிசைன் பண்ணார், ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா படலை. பல சட்டங்கள் கூட அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா 29 நோக்கி போகும்போது ஏற்கனவே 3 தடவை நீங்க ஆட்சியில் வந்துட்டீங்க. கடைசி தடவை நீங்க 240 இடங்கள்லாம் வாங்கினீங்க. ஸோ அடுத்து 4வது தடவை போகும்போது இன்னும் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம சரி பண்ணணும். இது மோடியோடைய செல்வாக்கை நேரடியாக குறி வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக. அதனால வந்து அதை மோடி கரெக்டாக புரிஞ்சுருக்காரு. அதனால அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போடுங்க. இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருந்தாலும் பரவாயில்ல, சைனா இருந்தாலும் பரவாயில்ல, தர்மேந்திர பிரதான பலி கொடுத்தாதான் பொலிட்டிக்கலாக நம்ம நிற்க முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். அதை பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நித்யானந்தம், இப்போ பிரியன் சொன்னதுலேருந்து இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்போ பொதுவாக ஒரு அரசுக்கு எதிராக சலிப்பு இருக்கும், அதிருப்தி இருக்கும், கடும் கோபம் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ். இப்போ பிரியன் சொல்றது ஒரு ஹீட்டை உணர்ந்துட்டாங்க. அது நிச்சயம் 29ல் நமக்கு நேராக போய் திரு மோடி அவர்களோட செல்வாக்க தாக்குன்றதுனால ஒரு ஃபேஸ் சேவிங் மெஷரா கிரவுண்ட் அப்படி மாறிக்கிட்டு இருக்கா? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? புதிய தலைமுறை நேர்பட பேசி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். போராட்டம் எதை குறித்து துவக்கப்பட்டது, அனுமதி கேட்கப்பட்டது என்று சொன்னால், வினாத்தாள் நமக்கு கசிவு ஏற்பட்டது.
என்ற ஒரு காரணம் சொல்லி ஏற்பட்டது. எந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த வினாத்தாள் கசிந்ததற்காக வேகமாக அரசு செயல்பட்டு விமானத்திலே கூட கேள்வித்தாள்களை அனுப்பி வைத்து அதற்கான தேர்வுகளையும் நடத்தி முடிவுகளும் வந்த பின்னாலே 1 மாதம் கழித்து அந்த தலைப்பிலே அனுமதி கேட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசு பாராளுமன்றத்துக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் அந்த உண்ணாவிரத்துக்கான அனுமதி கொடுத்திருக்க கூடாது. அதனால தான் அவங்க பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் கடைசி நேரத்தில் பேரணியாக போகிறோன்றாங்க. அதனால தான் பிரச்சனை வந்தது. அந்த பேரணியாக பார்லிமெண்ட்டுக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க? எப்படி போகலாம்? எதிர்கட்சி தலைவர் பிரதமர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. மாணவர்கள் என்ற பெயரால் ஊடுருவல் செய்தவர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு பாராளுமன்றத்துக்கு போறாங்க. எவன் பாராளுமன்றத்துக்கு போனோமோ அவன் பிரதம மந்திரி வீட்டு முன்னாடி உட்கார்றான். ஒருமையில வேண்டாம். பொதுவா பேசுறேன். நீங்க அப்படி பொருள்படல, பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க. என்னடா தமிழ் குமரான் நாங்க பாடுறோம். அதனால அப்படி பார்க்கிறவங்க மரியாதை சொன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க சார். ராகுல் காந்தி சொன்னா நித்யானந்தம் செய்தியை சொல்லும் போது இல்ல குறுக்கீட்டுக்கு மன்னிக்கும். இப்ப பிரியன் சொல்றது அப்படி ஊடுருவல்காரர்கள் அப்படின்னா அதனோட இதே வேற, அப்ரோச்சே வேற. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இளைஞர்கள் அப்படி திரண்டுட்டாங்க. அதனாலதான் பாஜக உடனடியா தர்மேந்திர பிரதான பதவியை நீக்கம் ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு காரணமே அதான்றாங்க. அப்படி உருவாகலன்றீங்களா? இந்தியா முழுவதும் அப்படி ஒண்ணு உருவாகல. அப்படி உருவானால் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வாக்கு குறைந்து விடக்கூடாது, அடுத்த தேர்தலிலுமே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒரு அரசியல் ஆளுங்கட்சியினுடைய வேலையாக இருக்கும், சிந்தனையாக இருக்கும். அதுல என்ன தவறு இருக்கிறது? உருவாகி இருக்கா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி உருவாகி இருக்கிறதோ இல்லையோ, ஆனதாக அவர்கள் நினைத்தால் அதற்கான வேலைகளை அவர்கள் செய்துதானே ஆக வேண்டும். உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஆட்சி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால் உருவாகி இருக்கிறதோ இல்லையோ, எதிர்கட்சியெல்லாம் சொல்லி நாடே கொந்தளிக்கிறது என்று சொன்னபோது அப்படியா, சரி ராஜினாமா பண்ணுப்பா, நாடு எப்படி கொந்தளிக்குது பார்க்கலாம். மாணவர் போராட்டமா இது? இல்லை. அது எப்போ சொல்லணும்? முதலிலேயே நம்முடைய மத்திய அரசு பேச்சுவார்த்தை அழைத்து மாணவர்களோடு பேசியிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனால் அவர்கள் 21 நாள் அனுமதியும் கொடுத்து, அனுமதி இல்லாத நாட்களிலே அவர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருந்து பாராளுமன்றத்துக்கு பேரணி செல்கிறார்கள். அப்படி பேரணி செல்கின்ற பொழுது மாணவர்களே அங்கே இல்லை சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் பேட்டையில் உங்களை போல உள்ளவர்கள்லாம் இங்கே எடுக்கிறாங்க, தனித்தனியாக எடுக்கிறாங்க. நாங்கள் மாணவர்கள் அல்ல, அவர்களே சொல்கிறாங்க மாணவர் இல்லை, மாணவருக்காக வந்திருக்கேன். மாணவருக்காக வந்தவர்கள் தான் இந்த பிரச்சனை. 2 இஷ்யூ இதை ராகுல் காந்தி தொடக்கத்தில் இருந்தே பேசுறாங்க, எதிர்கட்சிகள் பேசுறாங்க, இந்த விஷயம்லாம் இருக்கு. அப்பெல்லாம் கையாண்ட முறைன்றது வேற. இன்னைக்கு இளைஞர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க, கிரவுண்டு கையை மீறி போகுதுன்றதுக்கு பிறகுதான் பாஜக இந்த இடத்துக்கு நகர்றாங்கன்றதை பற்றி எல்லாம் நாம் அவ்வளவு லேசில் இடம் போட முடியாது. 1.5 ஆண்டுகள் விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அப்பொழுதெல்லாம் பயந்து உடனடியாக செய்யலை. 1.5 ஆண்டு பொறுத்திருந்தார். எங்கே பொறுத்திருக்க வேண்டுமோ பொறுத்திருந்தார். சொல்லி பார்த்தார். கட்சி சரியாக விவசாயிகளை திருப்திப்படுத்தவில்லை. இந்த மசோதா ஏன், இதிலே உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்வதற்கான வேலைகளை கட்சி ஒழுங்காக செய்யவில்லை, நான் வருந்துகிறேன் என்று மோடியே சொன்னார். மோடியே அதை வருத்தப்பட்டார். அதனால 1.5 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் அந்த மசோதாக்களை எல்லாம் திரும்பி பெற்றார். வேற என்ன பண்றது? இல்ல, இந்த இடத்தில் இப்ப பிரியன் சொல்றது இது ஏதோ ஒரு நீட்டு முறைகேடுன்னு இல்ல, இது ஒரு கலெக்டிவா வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த பல பேர் காத்து கொண்டிருந்து இதை பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள். அதைத்தான் நான் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றேன். போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஆமா, போராட்டத்தில் அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள், அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த மேடை அதுக்காக அனுமதி வாங்கப்பட்டதா? மாணவர்கள் அதுக்காக போராட வந்தார்களா? 370க்காக வந்தார்களா மாணவர்கள்? வினாத்தாள் கசிவுக்காக அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். ஓகே, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர வேறு ஏதாவது ராஜினாமா இந்த நாட்டில் யாராவது பேசுறோமா? சொல்லுங்க, என்னைக்காவது நடந்திருக்கா? எந்த ஆட்சியிலையாவது நடந்திருக்கா? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல போன யூபிஏல எத்தனை மினிஸ்டர் பண்ண முடியலையே.
இப்ப பெரிய பிரஷர் போட்டு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சு கையும் களவுமாக பவன் மாட்டிக்கொண்ட குமார் பன்சல் எல்லாமே சௌகானார்களாம் ஆராசாவர்களாம் வரிசையாக நேரடியாக சம்பந்தப்பட்டு கையூட்டு பெற்றதும் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் கோர்ட்ல எதுவுமே நிரூபிக்கப்படாத சார் இல்ல, அது வேற. எதுவுமே அது வேற. பிரியன், நிரூபிக்கப்படாத தான் பண்ணாங்க. பிரியன், இப்ப நித்யானந்தம் சொல்றது இது ரொம்ப நம்ம ரொம்ப இட்டுக்கட்டி சொல்றோமா? அப்படி இளைஞர்கள்லாம் திரண்டுட்டாங்க. இப்ப நித்யானந்த் சொல்றார் அப்படி ஒரு அதிருப்தி இருக்கலாம். இதை எதிர்க்கட்சிகள் ஊடுருவல்காரர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பாஜகவுக்கு எதிராக இருக்கிற அலை மாதிரி கட்டமைக்கிறாங்கன்றது தானே நித்யானந்தம். பயன்படுத்திக்கிட்டாங்க. நல்லாவே அப்படி கிரவுண்ட் இல்லையா? கல்லறி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க காஷ்மீர் மாதிரி. சரி, பிரியன்ட்ட போயிட்டு நான் வரேன். உங்கள்கிட்ட யார் பேசும்போது இல்ல, நான் உங்கள்கிட்ட தான் வரேன் போறேன். அவர்கிட்ட ஒரு விளக்கம் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். 2010-11 அண்ணா சாரையும் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தின போராட்டத்தை பயன்படுத்தினது யாரு? பொலிட்டிக்கலா பயன்படுத்தினீங்கல்ல. 2014 உங்களுக்கு உதவி பண்ணி தெரியல. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல லஞ்சம் இருந்து ஊழல் இருந்து உண்மை. அதை வந்து அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்டா எடுத்தார். அந்த மூவ்மெண்ட்டை நீங்க பயன்படுத்தினீங்களா? பொலிட்டிக்கலா பயன்படுத்தினீங்களா இல்லையா? சோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க சார், எந்த ஒரு பொலிட்டிக்கல் எதிர்க்கட்சியுமே இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க இவங்க பார்லிமெண்ட்ல வந்து ரெப்ரசன்டேஷன் கிடையாது. பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் கிடையாது சார். நித்யானந்தம் அப்படிதான் பயன்படுத்துவாங்கன்னு ஒத்துக்கிறாரு. இல்ல சார், நித்யானந்தம் அதுல இருக்கிற ஒரு சின்ன முக்கியமான இடம்ன்றது நீங்க அந்த மாதிரி கேட்டதை என்ன பேச விடணும், பதில் சொல்ல விடணும். அண்ணா ஹசாரேயை பயன்படுத்தி கொண்டவர் யார்? அண்ணா ஹசாரேயோட வலதுகரமாக அங்கேயே அமர்ந்து கொண்டு இது அரசியல் சார்பற்றது என்று சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு மா மனிதன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து புதுசாக ஒரு கட்சியை துவக்கி இருங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? பாண்டிச்சேரிக்கு ஆளுநர் கட்சியை துவக்கி டெல்லியில 3 முறை ஆட்சிக்கு வந்தார். பயன்படுத்தியது யார்? இந்தியா முழுவதும் பயன்படுத்தியது பாஜக இல்லையா? இந்தியா முழுக்க அது ஒண்ணு எதிரொலிக்கிற. டெல்லியில தான் எதிரொலிச்சார். யூபிஏ கவர்மெண்ட் டெல்லியில தான் பயன்படுத்திட்டாரு. இந்தியா முழுக்க அது எதிரொலித்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்காது. இல்ல நித்யானந்தம், இதுல ஒரே ஒரு விஷயம் பிரியன் சொன்னதுல இப்ப பயன்படுத்துறது அதெல்லாம் விட்டுறலாம். அதிருப்தின்ற ஒண்ணு பாஜக தனது செல்வாக்கு இழக்கிறதான்றதுதான் நேரடியான தலைப்புக்கான கேள்வி. அப்படி பாக்குறீங்க? 1.5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது யார்? மோடி தன்னுடைய செல்வாக்கை இழந்தாரா? இல்ல. இப்ப மாணவர்களுக்காக எப்படிப்பட்ட அமைச்சரை கொடுத்திருக்கிறார்? 5 மாநிலங்கள் வெற்றிக்கு பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு மனிதர், 2 முதலமைச்சர்களை கொடுத்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியா நான் முடிச்சிடறேன். ராஜினாமா செய்து இதுக்கு என்ன காரணம் சொன்னாரு நம்முடைய பிரியன் சொன்னார். ரொம்ப அழகா நாசுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இவர் செய்தது என்ன என்று சொன்னால் விவாதத்துக்கெல்லாம் உரியதில்லை. நம்முடைய பண்பாடு, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வரலாறு இவையெல்லாம் விவாதத்திற்கு இருக்கும் என்று சொன்னால் நாட்டை பற்றி தெரியாதவர்கள் நான் வெட்கப்படுகிறேன். சரி சிவராஜ், இதுல அதையெல்லாம் நுழைத்தார் கல்வியிலே. நித்யானந்தம் சொல்றது அதை சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு அதிருப்தி இருக்கலாம், சலிப்போ, அது வேற. நித்யானந்தம் சொல்றார் விவசாயிகள் போராட்டத்தை கையாண்டாங்க, அதன் பிறகு வந்த முடிவுகள் எப்படி இருந்தது? இது எதிர்க்கட்சிகள் ஆசைப்படுறதுன்றது தான். ஆனா இது நடக்காதுன்றது. பிஜேபி வீழும்ன்றது யாரும் நினைக்கல. இது நம்ம பிரச்சனையை வந்து அவர் வேறு விதமா அவர் அணுகி சொல்றாரு. அதாவது மாணவர் போராட்டத்தில் இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். ஏன் அந்த போராட்டத்தில் இதாகிறாங்க அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு நடத்துகிறாங்க. அதுக்கான ஆட்கள் தகுதியான ஆட்களே அவங்கள்ட்ட இல்லை. அதுவும் தனியார் மயப்படுத்தப்பட்டது தான். திறமையானவர்களை கொண்டு அது தயாரிக்கப்படுவதில்லை. ஸோ அதனால் அவங்க பொறுப்பேற்ற அந்த 12 ஆண்டுகளில், தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளில், நான் மீண்டும் ஆரம்பத்தில் சொன்னதே சொல்கிறேன், 152 முறை. நீங்கள் 2017 நீங்கள் என்டிஏ கொண்டு வரீங்க, அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கொண்டு வந்த இந்த 9 வருஷத்துக்கு 9 முறை இல்ல சிஸ்டத்தின் மீது கோபம் இருக்கு. சிஸ்டம் இல்ல, அந்த நாராயணன் அவர்கள் சொல்ற அவரோட நியாயமான போராட்டம். சிவராஜ், அதை சிஸ்டத்தின் மாதிரி அதை வந்து எதிர்க்கட்சிகள் மீது பழி போடுற மாதிரி அதுக்குள்ள நீங்க வந்து நீதி போக செய்ய கூடாது. இது ஒரு தன்னெழுச்சியாக வந்திருக்கிறது. அந்த இடம் தான் நான் கேக்குறேன். சிஸ்டத்தின் மீது கோபம் இருக்கலாம், இல்ல ஒரு கட்சியின் மீது கோபமா இருக்கிறது. நாராயணன் சொல்றார் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலே இந்த மாதிரி வினாத்தாள் கசிவுன்னு. இப்ப இதை நான் சிஸ்டம் எங்களுக்கு இந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடுங்கன்றது வேற.
இந்த கட்சியவே தூக்கி எறியணுங்க, ஒரு அரசியல் மாற்றம் வரணுங்கன்றது வேற. நீங்க எந்த புள்ளியில நிக்கிறீங்க? நம்மளை பொறுத்தளவுல இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் அடைந்த தோல்விகள், இவங்க கையாண்ட விதம். நீங்க யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் போடுறதே RSS ஆட்ல போடுறீங்க. சரி, இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நீதிமன்றத்தில் இருக்கிற சூழ்நிலையும் அங்கேயும் எல்லா இடத்திலையுமே RSS கரங்களால் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நீதிமன்றங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல, ராணுவத்துல கூட இவர்கள் ஆள் எடுக்கிற விதத்துல கூட அவர்கள் வந்து அந்த மாதிரியான தவறான போக்கை அவர்கள் நாராயணன், இது எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது இல்ல கோபம்லாம் இல்ல, ரொம்ப கலெக்டிவா மத்திய அரசின் செயல்பாடுகள் மீதான கோபம் தான் இளைஞர்களுக்கு இருக்கு அப்படின்றது தானே. அதுக்கு என்ன எதிர்வினை உங்களுக்கு? சார், நீங்க நான் அதான் சொல்றேன். அதுக்கு முன்னால சிவஜெயராஜ் நம்ம இவருக்கு வந்து ராஜசேகருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த RSS இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க. சார், பிஜேபியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் RSS தான், இதுல இன்ஃபில்ட்ரேட் எல்லாம் இல்ல. நான் RSS, மோடி RSS, அமித்ஷா RSS, முடிஞ்சு போச்சு. சும்மா RSS இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்களா சொல்லாதீங்க. பிஜேபின்னா RSS தான். நீங்கள் பொதுமக்களின் இந்திய தேசத்தின் மோடி அவர்களையோ என்பது RSS என்பது இந்திய விடுதலையில பங்கேற்காத ரொம்ப தூரம் போயிடுவோம். திரு நாராயணன் சேகர், சிவராஜசேகருக்கு பல வரலாறு தெரியாது. எங்களுடைய RSS தலைவராக இருந்த டாக்டர் ஹெட்கேவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார், கட்சி இல்ல, இயக்கத்துல. முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நம்ம தலைப்புக்குள்ள வந்தறலாம். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறு காங்கிரஸ் கட்சியால் மறைக்கப்பட்டதுன்றதுதான் உண்மை. அது தனியா ஒரு டிபேட்ல பேசுவோம். ஆனால் இங்க இதை பொறுத்தவரையில நாம என்ன சொல்றோம்னா, நீங்க இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் பாருங்க. ஒரு பேப்பர் லீக் நடக்குது, உடனடியாக மத்திய அமைச்சர் அதற்கான அவர் சொல்றாரு, ஆமாம் தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி உடனடியா மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால மறு தேர்வு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே மாதத்துல நடத்தி அதன் பிறகு அதுக்கு ரிசல்ட்டை கொடுத்து இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் விஷன் பாருங்க, அடுத்த முறையில் இருந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஃபியூச்சர் எதிர்காலத்தை முன்னிறுத்தி எல்லா விஷயத்தையும் செஞ்சாச்சு. அதன் பிறகு தூண்டி விட்டதன் அடிப்படையில நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப இவர் நம்ம சிவராஜசேகர் சொன்னார், நான் பல விஷயங்களை சொன்னேன். அர்ஜுன் சிங்கை எதிர்த்து மாணவர்கள் அவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க, நீங்க அடிச்சு விரட்டலையா? கண்ணீர் புகை குண்டுகளை வீசலையா? கரப்பான் ஜனதா கட்சியவே நீங்க தூண்டி விட்டதா நினைக்கிறீங்களா நாராயணன்? சிஜேபியவே நீங்க சந்தேகத்தோட தான் பாக்குறீங்களா? இல்ல 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 நான் சொல்றது, மாணவர்கள் புரிதல் இல்லாமல், அதாவது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சோம், அப்படின்னு தெரியாத அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க. எப்படி ஒரு பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை சரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவா பேசுவாங்களோ, அது போல ஜனநாயக ரீதியில இதுவரையிலும் காங்கிரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயக்கத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ சுதந்திரமா அலோவ் பண்றாங்க. டெமோக்ராட்டிக்கா உடனடியா போலீஸ வச்சு அடிக்கிறது தான் காங்கிரஸ் வேலை. இதுதான் விஷயமே. அதனால இதை பொறுத்தவரையில ஒரே நிமிஷம் விஜயன், நம்மை பொறுத்தவரையில ஒரே விஷயம் தாங்க. எப்படி நித்யானந்தம் அவர்கள் சொன்னது போல விவசாயிகளுடைய அந்த போராட்டம் கூட பல நாட்கள் நடந்தது, பல மாதங்கள் நடந்தது. மோடி அவர்கள் தெளிவாக சொன்னார், என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல விவசாயிகளை, இது அருமையான சட்டம், ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. இங்க இந்த மாணவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அவர்களுடைய கல்வியை பாழாக்குவதற்காக திட்டமிட்டனர் எதிர்கட்சிகள். அதற்காக நாங்க தர்மேந்திர பிரதான தியாகம் பண்ணிருக்கிறோம். இதுதான் விஷயம். ஒரு பிரச்சனை எதிர்கட்சிகளுக்கு உள்நோக்கம் இருந்தது, அதை நாங்க தடுத்திருக்கோம். அது கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னாலும் அது நடக்காம தடுத்திருக்கிறோன்றதுதான் ஒரு பாயிண்ட். அது 3 நாட்களில் வந்த மாற்றம் தான் நாங்க சொல்றோம். 3 நாட்களில் நீங்கள் சொன்னது ஏற்கனவே சொன்னது தான். அதில் எப்படி நீங்கள் பின்வாங்கினீங்க? இன்றைக்கு உங்களுடைய மோகன் பகவத்திலிருந்து மோடி அவர்களிலிருந்து தர்மேந்திர பிரதான் எல்லாமே ஒரே நேரத்தில் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? பயம். மாணவர்கள் திரண்டெழுந்த எழுச்சியால் உங்கள் அகந்தைக்கு, ஆட்சிக்கு எதிரான சொல்ல போனால் ஒரு மரண பயத்தை தந்திருக்கிறார்கள், தோல்வி பயத்தை தந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும்.
ஒத்துக்கணும். தோல்வி பயத்தை தந்திருக்கிறார்கள். தோல்வி பயத்தை தந்திருக்கிறார்கள். அதனால அதான் காரணம். அதை விட்டுட்டு சொல்றீங்க. அண்ணா ஹசாரே ஒரு போராட்டம் நடத்தினாரு. நாங்கள் இது மாதிரி தான் போராட்டம் அங்க வன்முறையை ஏவிடுமா? தலைநகர் டெல்லியில பல போராட்டங்கள் நடக்கும். ஆனால் பல முறை நடந்த அத்தனை போராட்டங்களில் வன்முறை ஏவியது யார்? வன்முறை வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க இவங்க. கலவரத்தை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டே செய்கிறவர்கள். மண்டல் கமிஷன் போராட்டத்தை தர்மேந்திர பிரதான் தான் இன்னைக்கு அதே மாணவர் போராட்டம் எழுச்சி அவர் இன்றைக்கு பதவி சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இல்ல இப்ப நான் கேட்பது இப்ப திரு நாராயணன் அவர்கள் சொல்றது ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ நீங்க பாராளுமன்றத்துல எப்படி அடிச்சீங்க தெரியுமா? அதாவது நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போயிட்டா சொன்னதுக்கான பதில நான் சொல்றேன். அதாவது ஒரு போராட்டத்தை முடிய முறையில அணுகுவது இவர்கள் எப்போதுமே சர்வாதிகாரத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை தான் காட்டி இருக்கிறார்கள். இதற்கு கிடைத்த சரியான பாடம் தான் இது. இன்றைக்கு ரெண்டு விஷயமா இத போராட முடியாமல் அவர்கள் சொல்றீங்களா? மாணவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது தவறு என்று காங்கிரஸ் சொல்கிறதா? நீட்டை முழுவதுமாக ரத்து செய்ய ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியில் நீட்ல நடக்கிற முறையீடுகளை 2024 அதுக்கு முன்பு கொண்டு வருகிறோம் சொல்றோம். அதை நீங்கள் அப்போதே மாணவர்கள் போராட்டத்தால் நீட் வேணுமா வேண்டாதான்றது வேற, அந்த டிபேட்டுக்கு அது வேற. இப்ப திரு நாராயணன் அவர்கள் சொல்றது ஒரு கோரிக்கை இருக்கு, நாங்க நடவடிக்கை எடுத்தோம், அதை அவங்க புரிஞ்சுக்கல, இன்னொன்று எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க. ஆக பாஜக அல்லது மத்திய அரசு இல்லை இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்போம், இது மாணவர்களோட கல்வி சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு எடுத்துருக்கோன்றது இல்லை, அது சரியான மூவ் தான், இது மிகைப்படுத்தி சொல்றாங்க, அப்படி ஒன்று இல்லைன்றதை நீங்கள் எப்படி எடுத்துக்க? இல்லை, அதாவது ரெண்டுத்தில் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். அதாவது இதை பொலிட்டிக்கலாக பார்க்குறது ஒரு பக்கம் சார். அதாவது மாணவர்கள் ஒரு ஜனநாயக உணர்வோடு போராட்டம் நடத்தினாங்க. அவங்க கிட்டத்தட்ட 25 நாள் கிட்டத்தட்ட நடத்தின போது இந்த கவர்மெண்ட் அவங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல, பேச்சுவார்த்தையை நடத்தலை. ஸோ ஏதோ ஒரு பேரணிக்கு அப்புறம் அந்த வன்முறைகளுக்கு அப்புறம் தான் அது வன்முறை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான். மாணவர்களை வன்முறையாளர்களும் சித்தரிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட விஷயம்தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அதுக்குள்ளே டீட்டெயிலாக நான் போக விரும்பலை. ஏன்னா அவங்கள வன்முறையாளர்களும் சித்தரிச்சா பொதுமக்கள் பார்வையில் அவங்கள வன்முறையாளர்கள் மாற்றுறதுக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ அது நடந்ததுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போது நீங்கள் தர்மேந்திர பிரதானை பலி கொடுக்கறது அல்லது தியாகம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். மாணவர்கள் அது மாணவர்களுடைய நன்மைக்காக தியாகம் பண்ணினோம் அப்படின்னா அப்போ நீங்கள் மாணவர்களை குறை சொல்லாதீங்க. மாணவர்கள போர்வையில் ஊடுருவல்காரர்கள் வந்துட்டாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் தர்மேந்திர பிரதான தியாகம் பண்ணதை நாங்கள் மாணவர்கள் நலனுக்காக பண்ணினோம், நாட்டு ஒற்றுமைக்காக பண்ணினோம், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதே சமயம் அதையும் பண்ணிட்டு மாணவர்களோட போராட்டத்தையும் நீங்கள் திசை திருப்புற மாதிரி ஊடுருவல்காரர்கள் இந்த விஷயங்களை பாகிஸ்தான் அது இது அங்கே கூடினவங்கலாம் வெவ்வேறு நோக்கத்தோட கூடினாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும், ரெண்டுத்துல ஒண்ணுதான் சொல்லணும். என்ன உண்மை நிலை நீங்க தர்மேந்திர பிரதான் மாணவர்களோட நியாயமான கோரிக்கை ஏத்துனீங்கன்னா மாணவர்களோட போராட்டத்தை ஒத்துக்கோங்க. அதுல ஊடுருவல் அது ரெண்டு விஷயம். உண்மையில இளைஞர்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நாங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்தோன்றது ஒண்ணு இல்லைங்க. மாணவர்கள் தப்பா வழி நடத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும்ன்றது. இப்ப பிரியன் சிவராஜ் சொல்றது புரிஞ்சுக்கிட்டாங்க, இளைஞர்கள் கொதித்தெளிஞ்சிட்டாங்கன்னு அந்த ஸ்டாண்ட், அதுக்கு தான் பதில் கேட்கிறேன். மாணவர்களை தவறாக நடத்தியவர்கள் என்று சொல்வதற்கு ஆதாரத்தோடு நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. மருத்துவமனையில் படுத்து கிடந்தவருடைய பெயர் என்ன? சோனம் வாச்சு. 2007ஆம் ஆண்டு சாகரிகா என்ற ஒரு பத்திரிகையாளர், ரஜிப் சர்தேசாய் என்ற ஆங்கில பத்திரிகையாளர் காங்கிரசினுடைய பேட்டியில் கேட்கும் பொழுது அவர்களும் சேர்ந்து இந்த மனிதரை பற்றி சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சற்று புரட்டி பாருங்கள். இவர் காஷ்மீரை சைனாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சைனாவுடன் கூட்டு சேர்ந்து காட்டி கொடுப்பதற்காக சென்றவர். தப்புனா பிரியன் கேக்குறார், ஏன் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை? மாணவர்கள் மத்தியில் அவர் உடனே வந்துட்டார் அவரு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த பிளானிங்கை இது தூண்டி விட்டதே அவர்கள் தான். இந்த நாட்டில் துவங்கிய போராட்டம் இல்லை, மோடி அவர்கள் பயந்து விட்டார்கள் அப்படின்லாம் பேசினாங்க. என்னங்க, ஒரு வீட்டில் கரப்பாம்பூச்சி வரும், அதுக்கப்புறம் நம்ம மூட்டை பூச்சி வரும், இப்போ நீங்க இன்னொரு கட்சிக்கு அடிகொள்றீங்க. இல்ல, கரையாம்பூச்சி, மூட்டை பூச்சி ஜனதா கட்சிக்கு அடிகொள்றீங்க. கரையாம்பூச்சி வரும், இதுக்கெல்லாம் பார்த்து பயப்பட முடியுமா? இதுக்கே மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியுமா? அப்ப நீங்க இக்னோர் பண்றீங்க. பயம் இல்ல, அது பேசலாம். அதற்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அந்த மருந்து சரியா கொடுக்குறாங்க. நிறைவு சுற்று எல்லாம் மிக மிக ரத்தின சுருக்கமா பதில் சொல்லலாம். பிரியன், இது வாட் நெக்ஸ்ட், இது எப்படி அடுத்த கட்டம் நகரும்னு பாக்குறீங்க? சுருக்கம்.
இது ஒரு அடுத்த கட்டம்ன்றது வந்து இப்போ ஏற்கனவே அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் சில சீர்திருத்தங்கள் குளறுபடிகளை போக்குறதுக்கான விஷயங்கள், இந்த சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி மாற்ற போகிறாங்க கவர்மெண்ட்ன்றது நாளைக்கு ஒரு மசோதா வருது, அதில் அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே மாதிரியான எழுச்சியை வந்து மறுபடியும் மீண்டும் கொண்டு வர முடியுமானா அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா. நாராயணன் நிறைவு பார்வை சுருக்கம். we should learn from mistakes அப்படின்னு சொல்லுவாங்க விஜயன். தவறுகள் இருந்து பாடம் கற்க வேண்டும். ஒரு தவறு நடந்துச்சு, என்ன லீக், அதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக மறுதேர்வு நடத்துறாங்க. வரக்கூடிய காலங்கள்ல அதை எப்படி நடத்தணும்னு ஒரு அரசாங்கம் தெளிவா திட்டமிடுது. மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அரசாங்கம் செவிமடுத்து அதை கன்சிடர் பண்ணி இது மாதிரி செஞ்சிருக்குது. இதுல வந்து அரசியல் செஞ்சு ராகுல் காந்தி மாதிரி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இந்த ஊடுருவல்னு சொல்லி ஒரு கருத்தை திருப்பி சொல்றதுக்கு சொல்றேன். அனிதாவினுடைய சகோதரர் அங்கே களத்தில் இருந்தார், அனுகீர்த்தனாவுடைய அப்பா அங்கே களத்தில் இருக்கிறாங்க, கோபிகாவுடைய அப்பா அங்கே களத்தில் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் மாணவர்களுக்காக உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். 40% வந்து வேலை வாய்ப்பின்மையில் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் சொமேட்டோ டன்ஸோ அங்கே இங்கன்னு வேலைக்கு போகிற நிலைமையை பார்க்குறோம். குறைந்த அளவே வேலை வாய்ப்பு இருக்கிறது. வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறேன் என்று சொன்னவர் இந்த 12-13 ஆண்டுகளிலே ஒன்றையும் செய்ய அதை சரி செய்வதற்கு தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அந்த மாற்றம் நித்யானந்தம் பாருங்க. ஒரு நிமிஷம் கட்டுப்பாடே இல்லாம இருக்கீங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டமும் தொடங்குகின்ற நாள்ல அது பெகாசிஸ் ஆனாலும் சரி, எல்ஐசி ஆனாலும் சரி, எல்லாமே முடக்குவதிலே தான் எதிர்கட்சி இருந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய வரலாறு. அதுதான் இப்போ இதை பயன்படுத்தியிருக்காங்க. மாநிலங்களிலே இந்த வினாத்தாள் கசிந்தது என்பது 78 80 விழுக்காடு. நன்றி. இது வந்து மத்திய அரசு வினாத்தாள் அல்ல. சரி, புரியுதுங்களா? சுருக்கமா நான் முடிச்சிடுறேன். அதனால இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு இந்த பிரதமர் இதையெல்லாம் கண்டு பயப்படுவதற்காக அல்ல, மாணவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு எதிர்காலத்திலே எப்படி சிறப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்று கற்பனை காண்பவர். நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.